உங்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரும். அவர்களுடன் சேர்ந்து இணைய பயணங்களை செய்வீர்கள். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். உடல்நலம் சீராகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவார்கள். அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும். சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம். வள்ளுவர் வாய்மொழியை எப்போதும் நினைவில் நிறுத்துதல் நலம் பயக்கும். மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களின் பதவியால் சில ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். இதன் மூலம் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழலை சில நேரங்களில் உருவாகலாம். எனவே உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்கவும். மற்றபடி நேர்மையான எண்ணங்களால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்வாய்ப்பு உருவாகும். இதனால் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும். சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களின் எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும். வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும். தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவிப்பீர்கள். ஆயினும் புதியவர்களின் நட்பால் கைப்பொருளை இழக்க நேரிடும் என்பதால் அதிக அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள். பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு துணை இருப்பால் பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கும். உங்களின் ஆசைகள் ஒன்றன் பின்ற ஒன்றாக பூர்த்தி அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் உதவி உயர்வும் பெறுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவாலும் நட்பாலும் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பீர்கள். மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டி யோசித்து செய்வதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபட வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியம். மற்றவர்களிடம் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் அதன் முழு பயன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றும். எனினும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்மணிகள் மன நிம்மதியை காண்பார்கள். தர்ம காரியங்களின் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபடுவார்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை துவக்குவீர்கள். குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். கணவருடனான ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு மற்றும் சனிக்கிழமைகளில் சிவனுக்கு எருக்கம்பு வழிபாடு.